காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இன்று முதல் 3 நாட்கள் தமிழ்நாட்டில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி உட்பட 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. கிருஷ்ணகிரியில் 2வது நாளாக கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தாழ்வான பகுதிகள் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதி. சென்னை ஆழ்வார்பேட்டையில் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்தார் முதல்வர் ஸ்டாலின். பருவமழை தொடங்க உள்ள நிலையில் நடவடிக்கை. மழை தொடரும் நிலையில் திருப்பதியில் நிலச்சரிவு அபாயம். எச்சரிக்கையாக இருக்க ஊழியர்களுக்கு தேவஸ்தானம் அறிவுறுத்தல். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் கனமழை காரணமாக மண் சரிவு. பலர் சிக்கியிருக்கலாம் என அச்சம். மீட்புப் பணிகள் தீவிரம். கரூர் துயர சம்பவம் குறித்து விசாரணை நடத்தும் சிறப்பு புலனாய்வு குழுவில் மேலும் 8 அதிகாரிகள். அஷ்ராகார் தலைமையிலான குழுவில் சேர்ப்பு. கரூர் சம்பவத்தில் அரசு சார்பில் முழு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. விசாரணை முடியட்டும், அறிக்கை வந்தவுடன் பேசலாம் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. கரூர் துயரம் குறித்து அவதூறு பரப்பி வருவோர் மீது நடவடிக்கை. கரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் காவல்துறையினர் தீவிரம். கரூரில் நடந்தது விபத்தாக இருந்தாலும் விஜய் தார்மீக பொறுப்பேற்றிருக்க வேண்டும். விஜயை கைது செய்தால் தவறான முன்னுதாரணமாகிவிடும் என அமமுக பொதுச் செயலர் தினகரன் கருத்து. விஜயோ அவர் கட்சியோ அவர்கள் ஒன்றும் அதுக்கு காரணம் இல்லை. அது ஒரு விபத்து. ஆனால் தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்கு. ஏன்னா தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஒற்றுக்கொள்வதல்ல. அந்த கூட்டத்தை நடத்திய பொறுப்பு தான் தார்மீக பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் பழனிசாமியின் துரோகத்தை வீழ்த்துவோம். பழனிசாமி தலைமையை ஏற்று எப்படி கூட்டணிக்கு செல்ல முடியும் என தினகரன் கேள்வி. பத்திரிகைகளை படிச்சா அந்த நேரத்தில் கூட்டணி பற்றி பேச்சுகள் நடத்துகிறார்கள்னா எவ்வளவு வருத்தப்படுவார்கள். அந்த ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் பழனிசாமி இந்த நேரத்தில் கூட்டணி உருவாக்குவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார் சொன்னா வடலூரில் அருட்பெருஞ்சோதி வள்ளலாரின் 203வது பிறந்தநாள் விழா கோலாகலம். தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற தனிப்பெரும் கருணை நாள் விழா. கர்ம
வார விடுமுறையொட்டி குற்றாலத்தில் அலைமோதும் சுற்றுலா பயணிகள் கூட்டம். சீராக கொட்டும் தண்ணீரில் குடும்பத்துடன் ஆனந்த குளியல். சென்னையில் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் நிகழ்ந்த சோகம். போட்டியில் பங்கேற்ற வங்கி ஊழியர் வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்த பரிதாபம். கோடியக்கரையில் தங்கி மீன்பிடித்து வரும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. 10 படகுகளுடன் மீனவர்கள் 35 பேரை வேதாரண்யம் தாலுகா மீனவர்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு. தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கும் கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என முதல்வர் பதிவு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்றும் உறுதி. தமிழகத்தில் சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதாக ஆளுநர் குற்றச்சாட்டு. தமிழகம் போராடும் என்றால் யாருடன் போராடும் என்றும் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கோனம்பட்டியில் உள்ள பட்டாசு கடையில் வெடி விபத்து. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவர்கள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம். உரிய நடவடிக்கை எடுக்க கோரி 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டம். ஒரு பிட்காயின் விலை 1 கோடி ரூபாயை தாண்டியது. பிட்காயின் விலை உயர்வால் கிரிப்டோ சந்தையில் முதலீடுகள் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை இன்று எதிர்கொள்கிறது இந்தியா. ஆச்சி அதிரசமா விடுங்க. கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.